இந்த விழாவுக்கு வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் மற்றும் இந்த படத்தில் பணிபுரிந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். என் பேர் KN விஜயகுமார். நான் ராஜமௌலி சார்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் படத்தில், பாகுபலி படங்களில். இந்த படத்தில் முதல் முறையாக தனியாக வசனம் எழுதியிருக்கேன் தமிழில். அந்த வாய்ப்பு கொடுத்த ரக்ஷி ஷெட்டி சார் அவர்களுக்கும், புஷ்கர் மல்லிகார்ஜுன ஐயா சார் அவர்களுக்கும், அந்த காரணமாக இருந்த சந்திரஜித் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். முதல்ல ஒரு படம் ஒரு லாங்குவேஜ்லேருந்து இன்னொரு லாங்குவேஜ்க்கு வந்துட்டு மொழி மாற்றம் ஏன் பண்ணணும் அப்படின்னா, அந்த படத்தை ஏதோ வந்துட்டு மறுபடியும் நம்ம இன்னொரு லாங்குவேஜில் அதை ரீக்ரியேட் பண்ண முடியாதோ அதை மட்டும்தான் வந்துட்டு மொழி மாற்றம் பண்ணுவாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் கன்னட சினிமா அப்படின்னா ரொம்ப ஒரு சின்ன சினிமா அப்படிங்கிற ஒரு பார்வை தான் எல்லாத்துக்கும் இருந்துட்டு இருந்தது. ஆனால் நாங்கள் சின்னவங்க இல்லை, நாங்கள் நினச்சா எது வேணாலும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணி அடுத்த ஸ்டேட்ஸுக்கு வர, இந்தியா மொத்தம் தன்னை ப்ரூவ் பண்ணுற இரண்டாவது படம் இந்த அவனே ஸ்ரீமன் நாராயணா. அவனே ஸ்ரீமன் நாராயணா கதை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு புதையல் காணாம போச்சு. அந்த புதையலை தேடிட்டு இருக்கிற அபீரர்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய கூட்டம். நம்ம சாதாரணமாக ராஜா தான் கோட்டையெல்லாம் வச்சுட்டு இருப்பாரு. ஆனால் இந்த அபீரர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு வம்சம், ஒரு பாரம்பரியம், அது ஒண்ணுதான் தொழிலா பண்ணிட்டு இருக்கிற ஒரு பெரிய கூட்டம். அமராவதி அப்படிங்கிற ஒரு கற்பனையான ஒரு ஊர். நம்ம ஒரு கேரக்டர் தான் சினிமாவில் வந்து கற்பனை பண்ணி எழுதியிருப்பாங்க, இப்படி ஒருத்தர் இருக்கான், இப்படி ஒருத்தர் இருக்கான். ஆனால் ஒரு ஊரையே கற்பனையா கிரியேட் பண்ணி அதில் இருக்க கேரக்டர்ஸ் கிரியேட் பண்ணி நம்மளை வந்து நம்ப வைக்கிறது பெரிய விஷயம். அப்படி கிரியேட் பண்ண இடம் அந்த அமராவதியில் ஒரு போலீஸ்காரர். அவர் வந்து அந்த வார்த்தை ஜாலர்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பேச்சு திறமை ரொம்ப இருக்கிற ஒரு கேரக்டர், ஒரு இன்டிசிப்ளினான ஒரு போலீஸ்காரர். அந்த காணாம போன புதையல், அதை தேடிட்டு இருக்க ஒரு பெரிய கொள்ளை கூட்டம், அந்த ஊர்ல இருக்க ஒரு போலீஸ்காரர், அவருக்கும் அவங்களுக்குமான விஷயங்கள் தான் வந்து படமே. ஆனா அதைய ரொம்ப கலவையா, ரொம்ப ரகலையா பட்டையை கிளப்பி இருக்கிறாங்க. ஒரு படத்தை சொன்னோம்னா இது வந்து ஒரு காமெடி படம், இல்லை ஒரு என்டர்டெயின்மெண்ட் படம், இல்லை ஒரு ஃபைட் படம் அப்படின்னு சொல்லிடலாம். எந்த ஜானர்லையுமே அடங்காத, எல்லாத்தையும் கலந்து கட்டி அடிச்ச ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். தேட்டருக்குள்ள போனதுலேருந்து வெளியே வர வரைக்கும் நம்ம வந்துட்டு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு தான் வெளியே வருவோம். அப்படி ஒரு அருமையான படம். இன்னொரு விஷயம் சொல்ல போனோம்னா, ஒரு 200 நாள் வந்துட்டு ஒரு கன்னட படம் ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க. பாகுபலி கூட எனக்கு தெரிஞ்ச அவ்வளோ நாள் பண்ணியிருக்க மாட்டாங்க. 200 days ஷூட்டிங் பண்ணப்பட்ட, 3 வருஷம் உழைப்பை கொட்டி எடுக்கப்பட்ட ஒரு படம் அவனே ஸ்ரீமன் நாராயணா. ஒவ்வொரு ஃப்ரேமையும் வந்துட்டு செதுக்கி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. இந்த படத்தினுடைய இயக்குனர் சச்சின் அவர்கள், அவர் வந்துட்டு இதுக்கு முன்னால் எடிட்டர். சாருடைய படங்கள் இதுக்கு முன்னே அந்த 2-3 படங்கள் இருக்கு இல்லையா, அந்த படங்களுக்கெல்லாம் வந்துட்டு சிம்பிளாகவே அந்த லவ் ஸ்டோரி, கிராக் பார்ட்டி, ஒளிதவர் கண்ணன்டே சார் டைரக்ட் பண்ண படம், இந்த படங்களுக்கெல்லாம் எடிட்டராக ஒர்க் பண்ண ஒருத்தர் இந்த படத்துக்கு எடிட்டர், டைரக்டர், CG ஒர்க்கையும் பார்த்துட்டு இருக்காரு. அப்படின்னா எந்த அளவுக்கு செதுக்கி இருப்பார் பாருங்க. அவ்வளோ அருமையாக வந்துட்டு ஒவ்வொரு ஃப்ரேமையும் வந்து செதுக்கியிருக்காங்க. படம் என்ட்ரிலிருந்து வெளியே வர வரைக்கும் நம்ம அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்ப்போம். இன்னொன்று, ஒரு ஊரில் ஒரு நல்ல படம் வருது அப்படின்னா, மலையாள படங்கள் நல்லா இருக்கு, கன்னட படம் நல்லா இருக்கு, தமிழ் படம் நல்லா இருக்குன்னு சொன்னால் அங்கே இருக்கிற வெறும் கதையாசிரியர்களும் இயக்குநர்கள் மட்டுமே காரணம் இல்லை. ஒரு நல்ல படம் ஒரு ஸ்டேட்டில் வெளியே வருதுன்னா முக்கியமான காரணம் தயாரிப்பாளர். ப்ரொடியூசர் வந்துட்டு ஒரு நல்ல கதையும் ஒரு நல்ல டீமையும் நம்பளால எந்த படமே வராது. இன்னைக்கு கன்னடாவிலிருந்து ஒரு படம் வெளியே வருதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் மல்லிகார்ஜுனையா அப்படிங்கிற ஒரு ப்ரொடியூசர், பிரகாஷ் கவுடா அப்படின்னு ஒரு ப்ரொடியூசர். ஹேட்ஸ் ஆஃப் டு தட் ப்ரொடியூசர்ஸ். பிகாஸ் சாரி யாருன்னே தெரியாது மற்ற ஸ்டேட்ஸ்ல. அப்படிப்பட்ட ஒரு படத்துக்கு ஒரு 70-80 கோடி ரூபாய் மேலே போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃப்ரேம் பார்த்தா அப்படி தெரியுது. அப்படி காசை வந்துட்டு கொட்டி செலவு பண்ணியிருக்காங்கன்னா, கண்டென்ட் மேலையும் அவங்க எடுத்திருக்கிற கதை மேலேயும் அவங்களுக்கு எவ்வளோ நம்பிக்கை இருந்திருக்கணும், இந்த டீம் மேலே எவ்வளோ நம்பிக்கை இருந்தால் அவ்வளோ காசை வந்து போட்டிருப்பார் அவர். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் இருந்தால் தான் ஒரு ஸ்டேட் சினிமா வந்து மற்ற எல்லா லாங்குவேஜ் போகும். இந்த படம் 5 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம், ஒரு படம் நல்லா இருக்குன்னா அதனோட கண்டென்ட் தான் முக்கியமான காரணம். சார் யாருன்னு அங்கே கன்னடாவில் தெரியும், பட் தமிழில் யாருக்கும் தெரியாது, தெலுங்குல ஹிந்திலாம் யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கும்போது ட்ரெய்லரே வந்துட்டு கிட்டத்தட்ட தமிழில் மட்டும் 30 லட்சம் பேருக்கு மேலே பார்த்துருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் 2 கோடி பேருக்கு மேலே பார்த்துருக்காங்க. அப்படின்னா ஒன்லி பிகாஸ் ஆஃப் த கண்டென்ட் அது அவ்வளோ தூரம் போயிருக்கு. படமும் ட்ரெய்லர் பார்த்து ஒரு 4 நிமிஷம் ட்ரெய்லர் பார்த்து நம்மளுக்கு கொஞ்சம் கூட செலக்டாம 4 நிமிஷம் போனதே தெரியும் எப்படி பார்த்தோமோ, படமும் அதே மாதிரி அவ்வளோ தூரம் எப்படி போச்சுனே தெரியாத அளவுக்கு படம் போகும். ட்ரெய்லர் என்ஜாய் பண்ண அளவுக்கு படம் கூட என்ஜாய் பண்ணுற அளவுக்கு படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்டு படத்தில் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஃபார் ஃபோட்டோகிராஃபி கரம் சாவ்லா அவர்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. கொரியோகிராஃபி இம்ரான் சார் பட்டை கிளப்பியிருக்காரு. மியூசிக் சரண்ராஜ் அண்டு அஜீஷ் லோக்நாத் சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க.
ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்போம் அஜீஷோட ஒர்க்கு. படத்தில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அண்டு படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஷான்வி ஸ்ரீவத்ஸ் அவர்கள், ரக்ஷித் சார், வில்லனை நடித்த பிரமோத் சார், அண்டு மனோகர் பாலாஜி சார், அண்ட் நம்மளுக்கு தெரிஞ்ச அக்ஷித் குமார் அண்ணா, இவங்க எல்லாம் படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். படத்தை நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. அண்டு படத்தை பற்றி ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, படத்துக்கு வந்து யூஏ சர்டிஃபிகேட் வந்திருந்தது. ஜென்ரலாக யூஏ சர்டிஃபிகேட் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா, பெற்றோர்களோட துணையோட குழந்தைகள் போய் படம் பார்க்கணும்னு சொல்லுவோம். அதை ரக்ஷித் சார் வந்துட்டு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. என்னன்னா, குழந்தைகள் துணையுடன் பெற்றோர்கள் போய் பார்க்க வேண்டிய படம் அப்படின்னு போட்டிருந்தாரு. அந்த ஒரு வாரத்திலேயே படம் எவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், யூஏனா வந்துட்டு கொஞ்சம் கூட முகம் சுளிக்காத அளவுக்கு அவ்வளோ அழகாக படம் எடுத்திருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த மாதிரி ஒரு பெரிய படத்தில் நான் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரக்ஷித் செட்டி சாருக்கும் அந்த டீமுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். படத்தை நல்லா இருக்க படத்தை கண்டிப்பாக நீங்கள் கொண்டு போவீங்க. மீடியா நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள், தயவுசெஞ்சு இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை நல்லபடியாக எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்கள் கையில் இருக்கு. நன்றி, வணக்கம். மாலை வணக்கம். என் பேர் ரக்ஷித் செட்டி. இந்த ஈவெண்ட்டுக்கு வந்த அனைவருக்கும் நன்றி. ஓகே, ஸோ இப்போ நான் இங்கிலீஷ்ல பேசுறேன். So a couple of months back, one of my friend asked me, why do you want to release this film in Tamil? And I thought about it. This was a question which I never asked myself, why am I releasing this film in Tamil? But I believe that I always knew the answer. I always knew why do I want to release this film in Tamil. When I grew up, I am from a small town called Udupi. And when I was growing up, I used to watch all South Indian films, I used to watch Telugu films, I used to watch Tamil films, Malayalam films, and Kannada, of course, and Hindi films. And I think few of the films which influenced me the most was the films by the legend K. Balachandran sir. He was my mom's favorite director, and Kamal Haasan sir was my mom's favorite actor. So since she was watching it as a kid, I got to watch these films, and since she loved it, I was still a kid, so I loved everything what my mom liked. So I used to think that since I didn't understand the language then, I used to think that where is this film made? And somebody told me, these films are made in Chennai. And a couple of years later, I got a chance to come to Chennai. And whenever I traveled inside the city, this never looked like, Chennai never looked like the scenes what I saw in K. Balachandran's film. Chennai looked very different. So I was searching if, I can find Kamal Haasan sir shooting somewhere. And obviously I didn't find them anywhere. But I still remember that, my travel from Udupi to Chennai, it almost took me, we traveled by train and it almost took us more than 24 hours to reach here. And I used to wonder, how does this film travel from, Chennai to Udupi? How do they come to Udupi, and how do they, they never released in theaters. We used to watch in VCRs. And how do people in Udupi like these films? And later I realized, once I started making films, I realized that when the content is really strong, the films don't have barriers, they don't have boundaries. They can go anywhere. And these are the films which inspired me, films by K. Balachandran sir, to come into industry. And since I started making films, I wanted to make a film which will travel all over the country someday. I wanted to make a film where, people in Chennai, people in Tamil Nadu also, I wanted them to watch the film. And today, with Avinash Sriman Narayana, we're taking our first step. And, I hope you all encourage us. We all loved watching Tamil films as right from our childhood, and until now we've been watching Tamil films, and I hope that you all encourage us
as much we love to watch Tamil films. Avanish Sriman Narayana is like a golden chariot for us. It's a chariot. We have taken 3 years to decorate this chariot. We have seen to it that every mechanism of this chariot works well. Everybody who takes a ride in this chariot, we assure that they'll have a good roller coaster ride. They will have a good humorous ride. They'll enjoy each and every part of this ride. We have prepared this chariot in the span of 3 years with utmost passion and utmost love. But this chariot doesn't run without a good horse. And in this case, it's a divine horse. And this horse was decorated by, Vijay Kumar sir and team. And Sekhar sir, he gave life to my character in Tamil. I thank Vijay Kumar sir. I thank Sekhar sir for being a part of this project, and without you guys, this film wouldn't have been this film. Because I know the kind of efforts you guys have put. When I watch the Tamil version of Avanish Sriman Narayana, sometimes I wonder did we shoot this in Tamil? No, that's the kind of feeling I get. Also, if you watch the song also, I think Tamil, the lip sync in Tamil, when you watch the song it's almost like Kannada. So that says how Kannada and Tamil is always been they're very similar. And I would like to thank Gokul sir, Sundar sir and Siddharth from Screen Scene Productions. They've come on board with us to distribute this film. They distributed Bigil, and such a huge production house, getting involved with our film. It's our pleasure that you're coming on board. Thank you so much. Thank you so much, Radhakrishnan sir. He's a national award winner, and I loved his work when I saw Premam for the first time, and and then he did Godi Bada Saranamaikattu with us, and then he did Kirik Party. There are few people I can't make film without, like my cinematographer Karam Chawla and my music director Ajnish Loknath. They have to be in all my films, because without them there is no music and there is no good visuals. And Raja Krishnan sir, he normally takes my film to the next level. Once he designs the sound. I was telling him the other day that when we played the trailer, the final trailer, when we played it in Bangalore during the press meet, there was this energy which was created inside the theater, which I can't explain, and that is. And I'd watched the trailer, since I had cut the trailers, I'd watched the trailer so many times, but when I watched it on big screen with his sound design, there was some magic. I don't know what is the magic, because I can't explain it, but he's done something which I think the whole, each and everyone in the audience who are sitting in front of the screen, they moved with that magic. Thank you, sir. Thank you, sir, for being a part of our project. Yes, also I would like to thank Nikhil Murugan sir, because he arranged this wonderful event for us, and I was quite surprised when I came here. I thought it's going to be a press meet, okay, it's going to be a normal press meet, but he arranged it like a pro. He is a PRO. Thank you so much, sir. And I would like to thank each and everyone who traveled till Bangalore last time for our event. And today when I came here, you guys received us so well. I've been giving interviews since morning, and every one of you been very sweet to us. Thank you so much. And
you know, Jan 3rd is our final result. This chariot, what I was talking about, with the decorated horse, everything, we have got it to Chennai now. Now from here, I leave this chariot to you guys. Please take it all over Tamil Nadu. Celebrate the chariot because we have made this with utmost love and passion. Thank you so much. And my producer, my director couldn't come here today because my director is still working. He's also heading the VFX team, and there's a lot of work which is happening right now. So he couldn't be here. And our producer also, he's looking after the whole distribution thing and all. So even he couldn't come here. But I would like to thank on behalf of them. Please support this film. Please take this film everywhere throughout Tamil Nadu, and may this love be with us throughout. Thank you so much, guys. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். First of all, thank you so much to each and every person present here, that you are trying to help a film or promote a film which is not born here in Chennai or in Tamil Nadu. Thank you for it's like raising a child, somebody else's child. The film is born in Karnataka, but I think it's going to be raised all over India, and Tamil Nadu is a very, very big part of it. So please keep supporting this film, because 3 years of hard work, and apart from hard work, it's a product of passion and love, I think. So watch it and then decide, and I'm sure everyone here and in the entire Tamil Nadu will love it. And a few very important people were not present here: Pushkar sir, Prakash sir, Sachin, and few more important people from the team. They're not here, but this film, I'm sure, is nothing without them. So thank you for existing in this world and making this film, and thanks for making me a part of it. So thank you everyone. Please keep supporting us. என்னன்னா டான்ஸ் பண்ணுறதுக்கு ஓகே, பட் பேசினா ரொம்ப ஷிவரிங் ஆகும். பட் ஒரு ஸ்மால் கனெக்ஷன் இருக்குது, அது ஐ வாண்ட் டு ஷேர் இட் வித் யூ ஆல். என்னன்னா, ஐ வாஸ் ஆக்சுவலி born in Chennai. So the first birth in this world was in Chennai of mine from my parents, and I would like to thank Rakshit sir for giving me another rebirth as a choreographer, first introduction as a choreographer in Tamil industry. Thank you very much, sir. And thank you very much, all of you, coming over here and supporting such a good movie. I would love to tell you, as a technician, I have worked for this movie not for that reason that you should support us, but frankly speaking, a genuine product with a good vision of Rakshit Shetty and team, which I am also involved. So I would like to request all of you all to support the best movie, our movie, and we need all your blessings. Thank you very much. எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் இந்த மேடையில் உங்களை பார்த்து பேசுறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அவனி ஸ்ரீமன் நாராயணா, நமக்கு 3 வருஷமா அவனி ஸ்ரீமன் நாராயணா விட்டா நம்ம வாழ்க்கையில என்னமே கிடையாது. ரொம்ப நேசிச்சு ஒர்க் பண்ணிருக்கோம். இந்த படத்துல 2 பாடல்கள், அப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நான் இசையமைச்சிருக்கிறேன். பாக்கி 2 பாடல்கள் சரண்ராஜ் அங்கர் ஒருத்தர் மியூசிக் பண்ணியிருக்கிறாரு. உங்களோட சப்போர்ட், உங்களோட ஆதரவு நமக்கு தேவை. ஸோ இங்கெல்லாம் பார்த்துருக்கீங்க எல்லாமே. ஸோ ஜாஸ்தி பேச எனக்கு தெரியல என்ன பேசணும்னு சொல்லி. இந்த வாய்ப்பு தந்த நம்ம ரக்ஷித் செட்டி அவங்களுக்கும், அப்புறம் புஷ்கர் மல்லிகார்ஜுன சார், அப்புறம் எஸ்கே பிரகாஷ் சார், நம்ம ப்ரொடியூசர்ஸ், அவங்களுக்கு நன்றியை தெரிவிக்க விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, ஆக்சுவலாக ஒரு சினிமா வந்து ஆடியன்ஸுக்கு ரீச் ஆகுறது வந்து டெஃபினெட்லி த்ரூ லைட் அண்ட் சவுண்ட். அதுதான் மெயினாக வந்து ரீச் ஆகும். பட் ஆனால் வந்து நான் எப்பவும் பார்க்குற ஒரு விஷயம் வந்து, லைட்டை பயங்கரமாக யூட்டிலைஸ் பண்ணுவாங்க எல்லாரும், ஆனால் சவுண்ட் யூட்டிலைஸ் பண்ணி ஒரு படம் அது ரொம்ப ரேராக தான் வரும். அது
நிறைய பேருக்கு அது தெரியல, லைக் இன்னும் சவுண்ட் எப்பவும் வந்து பின்னாடி தான் இருக்கும். ஸோ இந்த இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் த ட்ரீட்மெண்ட் ஃப்ரம் த பிகினிங், ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் டு லாஸ்ட் ஃப்ரேம், சவுண்ட் ஆல்சோ டெல்ஸ் த ஸ்டோரி எ லாட். ஏன்னா இப்போ நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபீலாக இருக்கும். ஏன்னா வந்து எவ்ரி சவுண்ட் இஸ் இன் டெம்போ. அந்த ஒரு மியூசிக்கும் சவுண்டும் எல்லாமே ஒரே பேட்டர்னில் போகும். ஸோ டெஃபினெட்லி திஸ் மூவி வில் பி அ ட்ரீட் ஃபார் யூ. இது வந்து தியேட்டரில் போய் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து இந்த படம் தான் பேசணும். இந்த படம் பேசுவாங்கன்னு 100% நம்பிக்கை இருக்கு எனக்கு. ஸோ we all need your blessings, media support. Thank you so much, and thank you for making me part of this movie. Rishit, thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். நானே அஷ்டகோத்திர, சாரி, that is all I know in Tamil. So hi everybody. Sriman Narayana is a journey of 3 years, where I was apart from 2 years because I've acted in it. So thank you Rakshit and Sachin for selecting me for this character, and this negative shade will make you laugh. That's for sure, because me and Balaji have played 2 big negative shades in this film. So Balaji is not available today. My character is a lay down character in this film, and you have seen it in the trailer. So I'm happy that we are this is a big film for me, because first time I am coming out with 5 languages. And thank you so much Rakshit and whole team, including Pushkar sir and Prakash sir. This is not only because it's coming out in 5 languages. We are not asking you to support for this film, but this is a big dream of 3 years, where Rakshit and his team, whole team wanted to give a best out of best for you all. So I hope you all have loved and liked this trailer. So now you know the quality of the film and the quality of the production. So I hope you all loved it, and please support us with this film. Thank you so much. அதாவது நம்மளுக்கு எப்பாவது ஏதாவது கஷ்டம் வந்துன்னு வச்சுக்கோங்களேன், அது நாத்திகனா இருந்தால் கூட கஷ்டம் வரும்போது தான் நம்ம கடவுள் நினைப்போம். சாதாரணமாலாம் கோயிலுக்கு போக மாட்டோம். ஒரு கஷ்டம் வரும்போது கோயிலுக்கு போவோம், நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு சாமி பேர் சொல்லுவோம். நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு புதையல் காணாமல் போச்சு, அது ஒரு பெரிய ஒரு கூட்டம் தேடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு கூட்டத்தினால ஒரு கஷ்டம் வரும்போது எங்களை யார் காப்பாற்றுவா அப்படின்னு பார்க்கும்போது நாராயணா அப்படிங்கிற பேரில் இருக்கிற இவர் தான் வந்துட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு ஞாபகம் வந்தாங்க. ஸோ அவர் வந்துட்டு அவங்கள காப்பாத்துறாரு. அதனால வந்து ஸ்ரீமன் நாராயணா சாமியான இடத்துல வந்துட்டு ஹீரோ வந்து காப்பாத்துறாருங்காட்டி அந்த பேர் வச்சிருக்காங்க. இன்னொன்று, அவர் அந்த படத்தில் வந்துட்டு ஒரு டைலாக் சொல்லிட்டு இருப்பாரு. என்னன்னா, யாராவது இதுக்கு எதிர்காலத்தில் யாராவது உங்கள் வரலாறு எழுதுனா அதுக்கு 2 பாகம் இருக்கும். ஒன்று, அவங்க வர்றதுக்கு முன்னே, அவன் வந்ததுக்கு அப்புறம்னு. அதாவது அவர் வர்றதுக்கு முன்னே அவங்களோட நிலைமை எப்படி இருந்தது, அவர் வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட நிலைமை எப்படி மாறிச்சு அப்படிங்கிறது தான். அதனால ஸ்ரீமன் நாராயணன் பேர் வச்சிருக்காங்க. அது நீங்க 3ஆம் தேதி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எல்லாத்தையுமே சொல்லிட்டோம்னா அப்புறம் எப்படி? ட்ரெய்லர் வந்துட்டு அதுல இருக்க சிலது மட்டும் தான் காட்ட முடியும். இல்ல, அதான் அவங்க வந்து 3ஆம் தேதி அவங்க சர்ப்ரைஸ், எல்லாமே சர்ப்ரைஸா இருக்கும். இப்ப சர்ப்ரைஸ் வந்து ஹீரோ யாரும் எல்லாம் காட்டியாச்சு, ஒன்னாவது மறைச்சு வைக்கணும் இல்லைங்களா, அதனால. அது how many screen in Tamil Nadu? Around 2,500. All languages together, I think it will come around 1,500 screens. So I've told this before also, but Avanesh, Sriman Narayana has 10 avatars. He's got Dash avatar. So probably I would want to make 10 parts of this film, and each part in a different timeline. That is what I had thought about. Yeah, so in different timelines, I would like to explore Narayana in different avatars. பாகுபலி அப்படிங்கிறது வந்து ஒரு மெஜஸ்டிக் கிங். இது வந்து ஒரு பேடாஸ், ஒரு காப். அதுல இருக்கிற எல்லா நியூஆன்சஸ், கிமிக்ஸ் எல்லாமே இருக்கும்.
சீரியஸான சீன்ல கூட ஒரு நமக்கு அட அப்படிங்கிற ஒரு சின்ன இது இருந்துகிட்டே இருக்கும். பேசுற நமக்கே இருக்கு. நம்ம டப்பிங் பேசும்போது அதுல வந்து கிராபிக்ஸ் இருக்காது, ரீரெக்கார்டிங் இருக்காது, ஜஸ்ட் அந்த எடிட்டிங்கும் அந்த ஃப்ளோ ஆஃப் சீன்ஸ் தான் இருக்கும். அதுலயும் நம்மளால ரசிக்க முடியும்னா அதுக்கு நம்ம என்ன ஜஸ்டிஸ் பண்ண முடியுமோ அது முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கோம். ஐ திங்க் நாங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணோம், ஒர்க் பண்ண எல்லாருமே என்ஜாய் பண்ணோம். அண்ட் நம்ம தமிழ் ஆடியன்ஸ், நான் என்னோட தமிழ் ஆடியன்ஸா நான் சொல்றேன்னா, ஒரு நல்ல படம் வரும்போது நான் நிச்சயமா செலிப்ரேட் பண்ணுவேன், கொண்டாடுவேன். தியேட்டருக்கு போவோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவோம், அந்த படத்தை பத்தி அடிக்கடி பேசுவோம். அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு படமா இது நிச்சயம் இருக்கும். இது நம்ம சொன்னதுக்கு அப்புறம் நிச்சயமா என்னோட ஃப்ரெண்ட்ஸே படம் ரிசல்ட் வேற மாதிரி இருந்ததுன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸே என்ன கிண்டல் பண்ணுவாங்க, கலாய்ப்பாங்க. ஆனா தைரியமா சொல்றேன், இது கொண்டாடப்பட வேண்டிய ஒரு படம். தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.